Okay, good IMC friends. So, எல்லாருக்கும் மாலை வணக்கம். So, welcome to full IMC marketing plan and how to become a chairman. Okay, என் பேர் மூர்த்தி. என்னோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அனுபவம் 35 வருஷம் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில 15 நாட்டுக்கெல்லாம் டிராவல் பண்ணி என்னோட பிக்கஸ்ட் நெட்வொர்க் நான் பில்ட் பண்ணது 45,000 பேர். ஓகே, ஒரு ஃபைனான்சியல் ப்ராடக்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அண்ட் இன்னைக்கு ஐஎம்சி என்னை கவுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 6 இயர்ஸ் ரிட்டையர் பண்ணிட்டு திருப்பி நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்திருக்கேன். ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியில எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கு, எல்லாமே ப்ராடக்ட் பேஸ் இருக்கு, அதுதான் நிலைச்சிருக்கு. எந்த ஒரு ஃபைனான்சியல் ப்ராடக்டும் சரி, கிரிப்டோவும் சரி, எதுவுமே 3 வருஷம் நிலைச்சில்ல. ஸோ அதெல்லாம் அனுபவத்துல தான் இன்னைக்கு பேக் டு பேசிக் ஆன் ப்ராடக்ட் வந்திருக்கோம். இன்னொரு என்ன காரணம் அப்படின்னா ஆயுர்வேதா இன்டூ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஐஎம்சி தான் முதல் கம்பெனி. அதுதான் என்னைய மோட்டிவேட் பண்ணிச்சு திருப்பி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு கடந்த இந்த 11 மாசத்துல 2,500 பேர் இருக்காங்க என்னோட டீம்ல. அண்ட் இந்த ஐஎஸ் ரேங்க் சேர்மேனையும் ஒரு 5 மாசத்துல நான் முடிச்சிருக்கேன். ரைட், ஸோ சொல்லிட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மார்க்கெட்டிங் பிளான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுல நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா வெரி சிம்பிள். இவர் ஆந்தனி ராபின்ஸ் கோட் பண்ண மாதிரி தான். ஓகே, இவர் புதுசா அவரை பத்தி தெரியவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இவர் உலகத்திலேயே ஒன் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ் ட்ரெயினர் யூஎஸ்ல இருக்காரு. அவரோட ட்ரெயினர்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 20,000 வெள்ளி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ இஃப் யூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் ஃபைண்ட் சம்மன் ஹூ ஹேவ் அச்சீவ் வாட் யூ வாண்ட் அண்ட் காப்பி வாட் தே டூ அண்ட் யூ வில் அச்சீவ் த சேம். அதாவது நீங்க வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னாக்கா யாராச்சும் ஒரு ஆளை தேர்ந்து எடுத்து இந்த அச்சீவ் பண்ணவங்களோட வழியை நீங்க தேர்ந்து எடுத்து அதே நீங்க டூப்ளிகேட் காப்பி பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்ப நான் கடந்த 4 மாசத்துல நான் சேர்மன் எப்படி முடிச்சேன் அப்படின்னுட்டு 2வது செஷன்ல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சேர்மன் அடைய முடியும் உங்களோட கமிட்மெண்ட்டை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஒரு ஸோ அப்ப இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல எப்போதும் சொல்ற மாதிரி ஐஎம்சியில ஜாயினிங் ஃபீஸ் 50 ரிங்கிட். இது ஏஜிஎல் லா, அக்தா ஜோலா லங்ஸோங் லா என்ன சொல்லுது அப்படின்னா மெம்பர்ஷிப் கட்டணும். அதே மாதிரி ஐஎம்சிலையும் 50 ரிங்கிட் சார்ஜ் பண்றாங்க ஃபார் மெம்பர்ஷிப். அதுக்கு உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. தென் டாக்டர் அசோக் பாத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா இந்த 50 ரிங்கேட்டுக்கு நம்ம ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை கொடுக்க வேணாம், அதுக்கு நம்ம இலவசமா ஒரு இலவரவா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு 64 வெள்ளி உள்ள ரிட்டைல் பிரைஸ் 64 வெள்ளிக்குள்ள ஒரு விலவரை உங்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்க. அப்ப நம்மளோட அசோசியேட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 49 வெள்ளி. அப்ப இந்த பிசினஸ் நீங்க தொடங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ரிங்கேட் மட்டும்தான் உங்களோட முதலீடு. ரைட், ஸோ அதே மாதிரி சில டைம்ல சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு நேரம் இல்லை, நான் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், வேற நெட்வொர்க்லயும் நான் இருக்கிறேன், வேற இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கிறேன், பட் இதுல எனக்கு நேரம் இல்லை. ஆனா இந்த ப்ராடக்ட் நல்லா வேலை செய்யுது, நல்லா கேட்குது, நிறைய டெஸ்டிமோனி இருக்கு, ஸோ எனக்கு மெம்பர் பிரைஸ்க்கே கிடைக்குமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் வேற தொழில நல்ல வெற்றியாளராக நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க மெம்பர் ஆகணும்னு அவசியம் இல்லை. மெம்பர் பிரைஸ் கிடைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா ப்ரிஃபர்ட் கஸ்டமரா 20 ரிங்கேட் கொடுத்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதை நீங்க அசோசியேட் பார்ட்னரா நீங்க யாரெல்லாம் 50 வெள்ளி கொடுத்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி உள்ளுக்கு உங்களோட ஆப்ஸ்ல போயிட்டு அவங்கள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அவங்களோட போன் நம்பரு, அவங்களோட பேரு, ஐசி நம்பர், அட்ரஸ், இமெயில் போட்டு அவங்கள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி 50 ரிங்கெட் ஆன்லைன்ல கட்டின கையோட சிஸ்டம் அவங்களுக்கு ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு அங்கிட்டு அவங்களோட போன்ல ஐஎம்டி மலேசியா ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு அப்ப லாக்இன் சிஸ்டம் கொடுத்த ஐடியும் பாஸ்வேர்டையும் லாக்இன் பண்ணிட்டு அவங்க சொந்தமா ஜாமான் வாங்கிக்கலாம். அப்ப அவங்க பொருள் வாங்கினாங்கன்னா ஐஎம்சி ப்ராடக்ட்லாம் வாங்கும் போது கம்பெனி நேரம் அவங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ எப்போ சொல்ற மாதிரி தான் 300 வெள்ளிக்கு கீழே வாங்கினீங்க அப்படின்னா 10 ரிங்கெட் கொரியர் சார்ஜஸ், 300 வெள்ளிக்கு மேல வாங்கினீங்க அப்படின்னாக்கா ஃப்ரீ டெலிவரி. அப்ப அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அங்கத்தினராக கிடைக்கக்கூடிய விலைக்கும் ஒரு ப்ரிஃபர் கஸ்டமரா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அப்ப 20 வெள்ளி தான். அப்ப எவ்ரி இயர் ரினியூவல் பாத்தீங்கன்னா 20 வெள்ளி. அதே மாதிரி ஒரு அங்கத்தினருக்கும் பாத்தீங்கன்னா ரினியூவல் ஒவ்வொரு வருஷமும் 20 வெள்ளி தான். ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், ஒரு ப்ரிஃபர் கஸ்டமரா நான் நிறைய பேர் ப்ரிஃபர் கஸ்டமர் ரெஜிஸ்டர் பண்ணதான் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் நம்மளுக்கு இந்த போனஸ் எல்லாமே அந்த ப்ரீஃபர் கஸ்டமர் கிட்ட இருந்து கிடைக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம்ல ஒவ்வொரு ப்ராடக்ட் பிவி வச்சிருக்காங்க. அப்ப அந்த பிவில இருந்து தான் நம்மளுக்கு போனஸ் பே அவுட் பண்ணுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு எலோவேரா 49 வெள்ளினா அதோட பிவி 21 பிவி.
அதே ஒரு பேசில் துளசி வந்து 26 வெள்ளினா அதோட பிவி வந்து 11 பிவி. அப்ப இந்த பிவியை தான் வந்து போனஸை கல்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த 21 பிவி வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 21 வெள்ளி, அதுதான் போனஸ். அப்போ ஒரு பிவி வந்து ஒரு வெள்ளி ரிங்கெட் மெஷர் கணக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓகே, இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல நான் ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு நெட்வொர்க்லயும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிடையாது. நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதாவது அக்குமுலேட் பிவி அண்ட் நோ டைம் லிமிட். இதுதான் இங்க உள்ள அட்வான்டேஜ். இன்னைக்கு இந்தியாவில் அதிகமான வெற்றியாளராக கொடுத்துருக்கு அப்படின்னா ஐஎம்சி ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான் வந்து அக்குமுலேட்டிவ் பிவி அண்ட் எந்த டைம் மட்டும் கிடையாது. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு வருமானம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து 150 பிவி பர்சனல் அண்ட் குரூப், 150 பிவில இருந்து 1999 பிவி பர்சனல் அண்ட் குரூப்பா நீங்க அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 விழுக்காடு போனஸ். ஸோ அப்ப 150 ரிங்கெட்ல, அப்ப நம்ம உங்களோட சொன்ன மாதிரி ஒரு பிவி ஒரு வழின்னு சொல்லும் போது அப்ப 150 பிவி அப்படின்னு சொல்லும் போது அப்ப உங்க குரூப்பா பர்சனல் குரூப்பா உதாரணத்துக்கு வந்து ஒரு பேசில் 11 பிவினா அப்ப நீங்க வந்து ஒரு 10 ஏறக்குறைய ஒரு 15 பேசில் நீங்க வித்திருந்தீங்க அப்படின்னா குரூப்பா நீங்க உங்களுக்கு 155 பிவிட்ட இருக்கும். அப்போ உங்களுக்கு 10 விழுக்காடு போனஸ். அப்போ 15 வெள்ளி உங்களோட போனஸ். உங்களை வந்து ஸ்டார் அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து நீங்க அக்குமுலேட் பண்ணி 1500 பிவில இருந்து 4999 பிஜிபிவி பர்சனல் அண்ட் குரூப் பிவி அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 விழுக்காடு போனஸ் கிடைக்கும் அந்த பிவில இருந்து. இப்ப வந்து 1500 பிவி அப்படின்னாக்கா 20 விழுக்காடு உங்க போனஸ் 300 வெள்ளி உங்களை வந்து எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேட் வாங்க. அப்ப இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்குமுலேட் சிஸ்டம். இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த மாசம் வந்து நீங்க வந்து 50 பிவி தான் செஞ்சிருக்கீங்கன்னா அதை கேரி அவுட் பண்ணுவாங்க. எந்த மாசம் நீங்க வந்து 150 பிவி அச்சீவ் பண்றீங்களோ அந்த மாசம் உங்களுக்கு 10 விழுக்காடு போனஸ். அப்ப அதே டைம்ல வந்து இந்த மாசம் நீங்க 1000 பிவி தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அப்ப உங்களுக்கு 10 விழுக்காடு 100 ரிங்கெட் போனஸ். வரும் மாசம் ஒரு 500 பிவி செஞ்சீங்க அப்படின்னாக்கா டோட்டல் அக்குமுலேட் பண்ணி 1500 பிவின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து 20 விழுக்காடு நீங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேட் ஆயிருவீங்க. இதுதான் அந்த மீனிங் ஆஃப் அக்குமுலேட் பிவி அண்ட் நோ டைம் லிமிட் கிடையாது. ஓகே, மாதம் இவ்வளவு அடையணும், இது அடைச்சாதான் இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இது எல்லாமே அக்குமுலேட் பிவி அண்ட் நோ டைம் லிமிட். நான் அடுத்த பெர்சன்டேஜ் நீங்க ரேங்க் போகணும் அப்படின்னாக்கா நீங்க அக்குமுலேட் பண்ணி பர்சனல் அண்ட் குரூப் பிவி 5000 பர்சனல் குரூப் பிவில இருந்து 9999 பர்சனல் அண்ட் குரூப் பிவி அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து 25 விழுக்காடு அடைவீங்க. உங்களை வந்து சீனியர் ஸ்டார் அசோசியேட் சொல்லுவாங்க. இது கூட வந்து அக்குமுலேட் தான். அக்குமுலேட் பண்ணி எப்ப நீங்க 5000 பிஜிபிவி அச்சீவ் பண்றீங்களோ அந்த மாசம் உங்களுக்கு வந்து 25% ஆயிருவீங்க. தென் 10,000 பிவி அண்ட் அபவ் பிஜிபிவி அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா அக்குமுலேட் பண்ணி உங்களை வந்து 30% உங்களை வந்து சூப்பர் ஸ்டார் அசோசியேட் அப்படின்வாங்க. இது எவ்வளவு நாள் அடையலாம்? அதான் சொன்ன மாதிரி டைம் லிமிட் கிடையாது. 3 மாசம் பிடிக்கலாம், 6 மாசம் பிடிக்கலாம், 9 மாசம் பிடிக்கலாம். இதை அக்குமுலேட் பண்ணி 10,000 பிவி எந்த மாசம் நீங்க அச்சீவ் பண்றீங்களோ அந்த மாசம் நீங்க வந்து 30% ஆயிருவீங்க. அப்போ ஒரு குட் நியூஸ் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு வாட்டி 30% ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த கம்பெனி உங்களை வந்து டிமோட் பண்ணவே பண்ணாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாசம் நீங்க 10,000 பிவி அடைஞ்சு இந்த ஜனவரி மாசம் 30% ஆயிட்டீங்க. மறு மாசம் நீங்க வந்து 150 பிவி தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா கம்பெனி உங்களுக்கு 30% 30 விழுக்காடு அந்த 150 பிவில. அப்போ உங்களோட போனஸ் வந்து 45 ரிங்கெட் உங்க போனஸா கிடைக்கும். அப்ப இந்த போனஸ் எல்லாம் உங்க பேங்க் வரணும் அப்படின்னாக்கா நீங்க என்ன செய்யணும்க்கா பிலோ சூப்பர் ஸ்டார் லெவல், அதாவது ஸ்டார் அசோசியேட், எக்ஸிகியூட்டிவ் ஸ்டார் அசோசியேட் அண்ட் சீனியர் ஸ்டார் அசோசியேட் மட்டுமே வந்து அதாவது 10ல இருந்து 25 விழுக்காடு மந்த்லி வந்து நீங்க 75 பிவி மெண்டட்டரி டு கெட் இன்சென்டிவ். அதாவது அந்த போனஸ் உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பர்சனலா 75 பிவின்னு சொல்லும் போது ஒரு மிரக்கல் செட், அதாவது எலோவேரா, சி பக்தோன், பேசில், துமரிக் நீங்க பர்சனலுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேற ஆள்கிட்ட நீங்க வித்தீங்க அப்படின்னா 75 பிவி உங்க ப்ரிஃபர்ட் கஸ்டமர் மிரக்கல் செட் வாங்கினாங்கனாக்கா அந்த 75 பிவி உங்களோட பர்சனலுக்கு போயிடும். அப்ப
நீங்க அதே இந்த மாசம் நீங்க பர்சனல் 75 பிவி செய்யலனாலும் பரவாயில்ல, கம்பெனி என்ன செய்வாங்கன்னா உங்க போனஸை ஹோல்ட் பண்ணி எந்த மாசம் நீங்க 75 பிவி பர்சனலா செய்றீங்களோ அந்த மாசம் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் பேங்க்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஐஎம்சியோட ஒரு அட்வான்டேஜ். டாக்டர் அசோக் பத் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களோட காசு மக்கள்கிட்டே போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்துல தான் எந்த மாசம் நீங்க உங்களுக்கு போனஸ் இருந்தாலும் அதை சேர்த்து வச்சு எந்த மாசம் நீங்க வந்து 75 பிவி செய்றீங்களோ அந்த மாசம் கம்பெனி வந்து அந்த போனஸ் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஐஎம்சி. மற்ற கம்பெனி எவ்ரி மந்த் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ண வைப்பாங்க, அப்பதான் போனஸ் கிடைக்கணும். இங்க அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. இங்க வந்து நீங்க அக்குமுலேட் பண்ணி எந்த மாசம் உங்களுக்கு போனஸ் பேங்க் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாசம் நீங்க 75 பிவி செஞ்சா போதும். அப்ப உங்களுக்கு அந்த இன்சென்டிவ் பேங்க்ல கிரெடிட் ஆகுது. சரிங்களா? நான் இது வந்து எல்லாமே அக்குமுலேட் பண்ணி அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, நான் அதே வந்து ஒரே மாசத்துல நீங்களும் உங்க டீமும் 5000 பர்சனல் குரூப் பிவி செஞ்சீங்க அப்படின்னா, 5000 பிவின்னு சொல்லும் போது ஏறக்குறைய ஒரு 11,000 ரிங்கெட் கிட்ட நீங்க பர்சனல் குரூப்பா நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை வந்து 30% தான், நீங்களும் ஒரு 30% தான். ஆனா உங்களை வந்து பாஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைப்பாங்க. பாஸ் சூப்பர் ஸ்டார்னா அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் சிங்கிள் பிசினஸ் மேனேஜ் உங்களுக்கு குவாலிஃபை சூப்பர் ஸ்டார்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அடிஷனல் 4 விழுக்காடு கம்பெனி டர்ன் ஓவர் போனஸ் கொடுப்பாங்க. அப்ப 4 விழுக்காடு சிடிஓனா கண்ட்ரி டர்ன் ஓவர் போனஸ். அப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் இந்த மாசம் 1 லட்சம் பிவினா 4 விழுக்காடை ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கி 4000 வெள்ளியை எடுத்து எத்தனை பேரு அந்த மாசம் குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 10 பேர் குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த ப்ராஃபிட் ஷேரிங் வந்து 400 ரிங்கெட் பிரிச்சு கொடுத்துருவாங்க. நான் அப்ப இது வந்து ஷேர்ட் பை ஆல் குவாலிஃபை சூப்பர் ஸ்டார். நான் இப்ப வந்து நீங்க இந்த சிடிஓ, அதாவது இந்த 4 விழுக்காடு சிடிஓ குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து தொடர்ந்து 2 மாசம் அச்சீவ் பண்ணணும். முத மாசம் நீங்க 5000 பிவி குரூப்பா நீங்க குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த மாசம் உங்களுக்கு சிடிஓல, மறு மாசம் செகண்ட் மந்த் நீங்க 4 குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த மாசத்துல உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் 4 விழுக்காடு கண்ட்ரி டர்ன் ஓவர்ல இருந்து இந்த சிடிஓ. சோ அப்ப நீங்க வந்து ஒரு 30 விழுக்காடர் ஆயிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன பொட்டன்ஷியல் ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு இருக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்க வித்தா கூட. இதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஐஎம்சி. ஏன்னா ஒரு வாட்டி நீங்க சூப்பர் ஸ்டார் லெவல் 30% விழுக்காடு நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா கம்பெனி உங்களை வந்து டிமோட் பண்ணாது. அப்ப டிமோட் பண்ணாதுன்னு சொல்லும் போது அப்ப நீங்க உழைச்சி நீங்க ஒரு வாட்டி 30 விழுக்காடு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அங்கிட்டு நீங்க உதாரணத்துக்கு ஒரு பேஸில் நீங்க போய் வெளியில விக்கிறீங்க வச்சுங்க 26 ரிங்கேட், அது ஏறக்குறைய ஒரு 11 பிவி. அப்ப ரிட்டைல் பிரைஸ் வெளியில விக்கிற விலையாவில் 34 ரிங்கெட். அப்ப நீங்க ஒரு பேஸில் வித்தீங்கன்னா உங்களோட ரிட்டைல் ப்ராஃபிட் 8 ரிங்கெட் இருக்கு. அதை தவிர்த்து போனஸா 11 பிவில 30 விழுக்காடு உங்களுக்கு 3 வழி 30 காசு கிடைக்கும். அப்ப டோட்டல் 8 ரிங்கெட் பிளஸ் 3 ரிங்கெட் 30 சென்ட் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நெட் ப்ராஃபிட் 11 வழி 30 காசு, அதாவது ஏறக்குறைய 43 விழுக்காடு உங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின். அதே நீங்க வந்து ஒரு ஸ்டாக்கீஸ் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்டாக்கீஸ் வந்து உங்களுக்கு அடிஷனல் 5 விழுக்காடு கொடுப்பாங்க. அப்ப உங்களுக்கு டோட்டல் 48 விழுக்காடு ப்ராஃபிட் ஆவரேஜ் ஐஎம்சி ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு நீங்க ஒரு வாட்டி சூப்பர் ஸ்டார் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா. அப்போ ஒரு பிசினஸா நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஐஎம்சியோட வாய்ப்பை வெளியில எத்தனை கேஷ் அண்ட் கேரி இருக்கு, எவ்வளவு பிசினஸ் இருக்கு, ரிட்டைல் மார்க்கெட் ரிட்டைல் பிசினஸ் வெளியில நிறைய பேருக்கு, எஸ்பெஷலி நம்ம இந்தியர்கள் பாத்தீங்கன்னா அதிகமா ரிட்டைல் மார்க்கெட்ல தான் இருக்காங்க. அதாவது கேஷ் அண்ட் கேரியா இருக்கட்டும், ஃபார்மசியா இருக்கட்டும், புடவை கடையா இருக்கட்டும், எதுவுமே இருக்கட்டும். சோ அப்ப ப்ராஃபிட் மார்ஜின் அவங்களெல்லாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 20ல இருந்து 30-35 விழுக்காடு வரைக்கும் தான் இருக்கும், 40 விழுக்காடு இருக்கும் அப்படியே இருந்தாலும். பட் அதுல வந்து அவங்களுக்கு ஓவர்ஹெட்லாம் இருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு ஓவர்ஹெட்டும் கிடையாது. அப்ப இந்த 48 விழுக்காடு ப்ராஃபிட் சொல்றது பாத்தீங்கன்னா உங்களோட நெட் ப்ராஃபிட். அப்ப லாங் டேர்மா இதை நீங்க இணைஞ்சி மெதுவா நீங்க செஞ்சு உங்களோட ப்ரிஃபர்ட் கஸ்டமரை நீங்க பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இன்னொரு 2-3 வருஷத்துல உங்களோட ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஒரு கம்யூனிட்டி நீங்க பில்ட் பண்ணிட்டீங்கன்னா forever அவங்க உங்க கஸ்டமர் இருப்பாங்க. அவங்க வாங்க முதல்லாம் உங்களுக்கு வந்து
43 விழுக்காடு வரைக்கும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. அப்கோர்ஸ் ப்ரீஃபர்ட் கஸ்டமர் அவங்க வாங்கும் போது அவங்க ரிட்டேல் பிரைஸ்ல வாங்க மாட்டாங்க, ஏபி பிரைஸ்ல வாங்குவாங்க. பட் இந்த 11 பிவில இருந்து உங்களுக்கு 30 விழுக்காடு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்தது சில்வர் ஸ்டார். சில்வர் ஸ்டார் போனா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்வர் ஸ்டார் அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 33 விழுக்காடு கொடுப்பாங்க. அப்ப சில்வர் ஸ்டார் ஆகணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும் இன் ஒன் குரூப்ல. அப்போ ஒரு குரூப்ல நீங்க அறிமுகப்படுத்த ஒரு டீம், அந்த ஒவ்வொரு அந்த டீமோட வால்யூம், அந்த குரூப் வால்யூம், அதாவது குவாலிஃபை சூப்பர் ஸ்டார், அது வந்து உங்க டைரக்டா இருக்கலாம், இன்டைரக்டா இருக்கலாம், 10வது லெவல்ல இருக்கலாம். உங்களுக்கு கீழே ஒரு குரூப்ல வந்து டோட்டல் வால்யூம் 5000 குரூப் பி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களோட குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் லேக், அதாவது குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் குரூப். அப்போ ஒரு குரூப் குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் ஆயிடுச்சு. இன்னொரு சைட் குரூப்னு, சைட் குரூப்ல நீங்க 2 பேர் 3 பேர் 4 பேர் உங்களோட பர்சனல் பிவி இருக்கும். அதெல்லாம் சேர்த்து சைட் வால்யூம் 2000 பிஜிபி அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து சில்வர் ஸ்டார் அடைவீங்க 33 விழுக்காடு. அப்ப சில்வர் ஸ்டார் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டிராவல் ஃபண்ட் சொல்லி ஒரு 4 விழுக்காடு ஃப்ரம் த கண்ட்ரி டர்ன் ஓவர். இதுதான் வந்து ப்ராஃபிட் ஷேரிங். அதுதான் இப்போது என்னோட டாக்ல சொல்ற மாதிரி, நம்மளெல்லாம் கம்பெனி வந்து மெம்பர்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளெல்லாம் அசோசியேட் பார்ட்னர் அப்படின்னு. அசோசியேட் பார்ட்னர்னாக்கா கம்பெனியோட லாபத்துல இருந்து ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா குவாலிஃபை சூப்பர் ஸ்டாருக்கும் சரி, சில்வர் ஸ்டார் லெவலுக்கும் சரி, கம்பெனி 4 விழுக்காடு சிடிஓ ஃபண்ட் கொடுக்குறாங்க ப்ராஃபிட் ஷேரிங். அப்ப எத்தனை பேர் சில்வர் ஸ்டார் குவாலிஃபை பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. அப்ப இந்த போனஸ் நீங்க இந்த சிடிஓ எலிஜிபிள் பண்ணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து அந்த சில்வர் ஸ்டார் ரேங்க வந்து 2 மாசம் தொடர்ந்து செய்யணும். மாசம் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறு மாசம் அச்சீவ் தொடர்ந்து செய்யும் போதுதான் உங்களுக்கு அந்த 4 விழுக்காடு கண்ட்ரி டர்ன் ஓவர்ல இருந்து ப்ராஃபிட் ஷேரிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த சில்வர் ஸ்டாருக்கு நீங்க பர்சனலா எத்தனை பிவி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போனஸ் பேங்க் வரணும் அப்படின்னாக்கா நீங்க 150 பிவி. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன சூப்பர் ஸ்டார் சில்வர் ஸ்டாருக்கு மேல எல்லாரும் பர்சனல் பிவி 150 பிவி. அப்ப ஏறக்குறைய ஒரு 2 மிரக்கல் செட் நீங்க விற்பனை பண்ணிருக்கணும். இல்ல அப்படின்னா உங்க ப்ரீஃபர்ட் கஸ்டமர் அவங்க வாங்கியிருந்தாங்கன்னாக்கா அதெல்லாம் உங்களோட பர்சனல் பிவில வந்து உட்காந்துரும். சரிங்களா? அப்ப சில்வர் ஸ்டாருக்கு 33 விழுக்காடு ஓவர் ரைடிங் பிளஸ் டிராவல் ஃபண்ட் ஒரு 4 விழுக்காடு. அதை தவிர்த்து லீடர்ஷிப் போனஸ் ஒன்று வச்சிருக்காங்க. லீடர்ஷிப் போனஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது உங்களுக்கு கீழே ஒரு சூப்பர் ஸ்டார் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட டோட்டல் குரூப் ஒளியில இருந்து உங்களுக்கு 5 விழுக்காடு ஓவர் ரைடிங் இருக்கு. தென் அதை தவிர்த்து வந்து செகண்ட் ஜெனரேஷன்ல இருந்து ஒரு 3 விழுக்காடு ஓவர் ரைடிங் கிடைக்கும். அப்ப செகண்ட் ஜெனரேஷன்ல ஒருத்தர் சில்வர் ஸ்டார் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அங்கேருந்து ஒரு 3 விழுக்காடு உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. அதே வந்து ஒரு குரூப்ல 5000 பிவிக்கு மேல 9000 குரூப் பிவிக்கு மேல வந்துருச்சு அப்படின்னாக்கா இன்னொரு போனஸ் கொடுக்குறாங்க, அதாவது லீடர்ஷிப் சீனியர் லீடர்ஷிப் போனஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த குரூப் 5000 6000 8000 பிவில செஞ்சா இல்ல, அந்த ஒரு குரூப் 9000 பிவி செஞ்சிருக்கணும். இதே நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா சில குரூப் 21000 பிவி 40000 பிவி எல்லாம் செய்யுது. அப்ப 9000 பிவிக்கு மேல செஞ்சிச்சு அப்படின்னா ஒரு குரூப் உங்களுக்கு வந்து சீனியர் லீடர்ஷிப் போனஸ் கொடுப்பாங்க. அதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்து உங்க குரூப்ல யார் எந்த குரூப் ஃபர்ஸ்ட் லெவல் அந்த குரூப் வந்து 4 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங் கொடுப்பாங்க. ஓகே, சாரி, லீடர்ஷிப் போனஸ் கொடுப்பாங்க 4 விழுக்காடு அந்த டோட்டல் வால்யூம்ல இருந்து. சரிங்களா? அடுத்த ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்ஸ் தான் அப்படின்னுவாங்க, 36 விழுக்காடு. அப்போ உங்களோட பர்சனல் பிவில இருந்து 36 விழுக்காடு. அப்போ உங்களோட ப்ரீஃபர்ட் கஸ்டமர் வாங்கும் போதெல்லாம் அந்த பிவில இருந்து உங்களுக்கு 36 விழுக்காடு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு. தென் கோல்ட் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா நீங்க 2 குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் குரூப் உருவாக்கணும். 2 குரூப் குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் உருவாக்கணும். பிளஸ் உங்களோட பர்சனல் சைட் வால்யூம், உங்களோட பர்சனல் பிளஸ் உங்களோட 2வது 3வது 4வது 5வது குரூப் சைட் வால்யூம் வந்து 2000 பிஜிபிவி பர்சனல் குரூப் வால்யூம் செஞ்சிருக்கணும். அப்ப நீங்க வந்து கோல்ட் ஸ்டார் 36 விழுக்காடு அடைவீங்க. தென் உங்களுக்கு வந்து பைக் ஃபண்ட் ஒரு 4 விழுக்காடு ஃப்ரம் த கண்ட்ரி டர்ன் ஓவர். அப்போ ஒரு குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கோல்ட் ஸ்டார் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் ஸ்டாரோட சிடிஓவும் கிடைக்கும் 4 விழுக்காடு, கோல்ட் ஸ்டாரோட சிடிஓவும் கிடைக்கும் 4 விழுக்காடு. அப்ப 8 விழுக்காடு உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் கம்பெனியோட டர்ன் ஓவர்ல இருந்து கண்ட்ரி மலேசியாவோட மட்டும்தான் டர்ன் ஓவர்ல இருந்து உங்களுக்கு 8 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு.
அப்புறம் அதேதான் கோல்ட் ஸ்டாருக்கும் நீங்க வந்து கண்டினியூவா 2 மாசம் நீங்க அச்சீவ் பண்ணாதான் 2ஆம் மாசத்துல இருந்தா உங்களுக்கு இந்த 4 விழுக்காடு சிட்டியை கொடுப்பாங்க. ஆனா அந்த 36 விழுக்காடு பர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா அந்த 4 விழுக்காடு சிட்டி வந்து நீங்க 2வது மாசத்துக்கு அந்த ரேங்கை மெயின்டைன் பண்ணினாதான் உங்களுக்கு அந்த சிட்டியை கொடுப்பாங்க. ரைட் நவ் அப்ப லீடர்ஷிப் போனஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு கோல்ஸ் தக்கு உங்களுக்கு 3 ஜெனரேஷன் வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 5 விழுக்காடு, 2வது ஜெனரேஷன் 3 விழுக்காடு, 3வது ஜெனரேஷன் 2 விழுக்காடு லீடர்ஷிப் போனஸ் இருக்கு. பிளஸ் சீனியர் லீடர்ஷிப் போனஸ் வந்து 5000 பிவிக்கு மேல செஞ்சாங்கன்னா அந்த குரூப் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 4 விழுக்காடு, செகண்ட் ஜெனரேஷன் ஒரு 2 விழுக்காடு ப்ராஃபிட் லீடர்ஷிப் போனஸ் இருக்கு ஓவர் ரைடிங். ஓகேங்களா? நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரூபி ஸ்டார். ரூபி ஸ்டாருக்கு வந்து நீங்க வந்து 39 விழுக்காடு உங்களோட பர்சனல் பிவில இருந்து இருக்கு. 39 விழுக்காடு. அப்போ உங்களோட ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ப்ராடக்ட் வாங்கினாங்க அப்படின்னா அந்த பிவில இருந்து உங்களுக்கு 39 விழுக்காடு உங்களோட போனஸ். அப்ப ரூபி அடையணும் அப்படின்னாக்கா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா 3 குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும் தான். ஓகே, 3 குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் 5000 பிவி, 5000 பிவி, 5000 பிவி. குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் சொல்றது 5000 பிவி, அக்யூமுலேட் சொல்றது 10000 பிவி. ஓகே, ஆனா அந்த மாசம் அவங்க 5000 செய்யணும். அவங்க சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், பட் தேர் நாட் அ குவாலிஃபை சூப்பர் ஸ்டார். 2000 3000 பிவி செஞ்சாங்க, அந்த குரூப் 5000 பிவி செய்யணும். அப்ப 3 குரூப் 5000 பிவி செஞ்சிச்சுன்னா 3 குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் வந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரூபி ஸ்டார். தென் உங்களுக்கு காஃபான் ஒரு 2 விழுக்காடு ஃப்ரம் த கண்ட்ரி டர்ன் ஓவர் ப்ராஃபிட் ஷேரிங் கம்பெனி. அப்ப சில்வர்ல ஒரு 4 விழுக்காடு, கோல்ட்ல ஒரு 4 விழுக்காடு, ரூபில ஒரு 2 விழுக்காடு, டோட்டல் பாத்தீங்கன்னா 10 விழுக்காடு கம்பெனி டர்ன் ஓவர்ல இருந்து ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. அதே மாதிரிதான் ரூபி ஸ்டாருக்கும் நீங்க வந்து அந்த சிட்டி வேணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து செகண்ட் மந்த் மெயின்டைன் பண்ணிருக்கணும் உங்க ரூபி ஸ்டார் லெவல. அப்பதான் செகண்ட் மந்த் ஒன்வர்ட். அதுக்கு அங்கிட்டு நீங்க ஸ்கிப் பண்ணாலும் எந்த மாசம்லாம் நீங்க ரூபி ஸ்டார் அடையறீங்களோ அந்த மாசம்லாம் உங்களுக்கு 2% ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கும். ஓகேங்களா? நான் அதே மாதிரி லீடர்ஷிப் போனஸ் வந்து உங்களுக்கு 4 ஜெனரேஷன் வரைக்கும் கொடுப்பாங்க. 5 3 2 2. தென் சீனியர் லீடர்ஷிப் போனஸ் இருக்கு. 9,000 9,000 பிவிக்கு மேல செஞ்சாங்க அப்படின்னா சீனியர் லீடர்ஷிப் போனஸ் இருக்கு. தென் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்து 4 விழுக்காடு, செகண்ட் ஜெனரேஷன்ல 2 விழுக்காடு, தேர்ட் ஜெனரேஷன்ல 1.5 விழுக்காடு லீடர்ஷிப் சீனியர் லீடர்ஷிப் போனஸ் இருக்கு. ரூபி ஸ்டாருக்கு அடுத்து மேல பாத்தீங்கன்னாக்கா டைமண்ட் ஸ்டார் 42 விழுக்காடு. அப்ப உங்களோட பர்சனல் பிவில இருந்து 40 விழுக்காடு, 42 விழுக்காடு இருக்கு. இப்ப நீங்க வந்து ப்ரிஃபர்ட் கஸ்டமர் உருவாக்கிட்டீங்கன்னா அவங்க வாங்குற பொருள்ல இருந்து அந்த பிவி எல்லாம் உங்களோட பர்சனலுக்கு வரும்போது 42 விழுக்காடு இருக்கு ஒவ்வொரு பிவிலையும். ரைட்? தென் டைமண்ட் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க 4 குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரை உருவாக்க வேண்டியதான். 4 குரூப் குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் உருவாக்குனீங்கன்னா நீங்க வந்து டைமண்ட் ஸ்டார் ஆயிருவீங்க. இதுக்கெல்லாம் சைட் வால்யூம் கிடையாது. ரூபிக்கும் டைமண்டுக்கும் சைட் வால்யூம் கிடையாது. நீங்க டைரக்ட் உங்க 4 குரூப்ல எல்லாரும் 5000 பிவி செஞ்சாங்கன்னாக்கா அந்த மாசம் யூ பிகம் அ டைமண்ட் ஸ்டார். 42 விழுக்காடு உங்களுக்கு வந்து ஹவுஸ் ஃபண்ட் ஒரு 2 விழுக்காடு ஃப்ரம் த கண்ட்ரி டர்ன் ஓவர். அப்ப ஐஎம்சி டர்ன் ஓவர்ல இருந்து 2 விழுக்காடு. அப்ப பாத்தீங்கன்னா டைமண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர்ல ஒரு 4 விழுக்காடு, கோல்ட் ஸ்டார்ல ஒரு 4 விழுக்காடு, ரூபி ஸ்டார்ல ஒரு 2 விழுக்காடு, டைமண்ட் ஸ்டார்ல ஒரு 2 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங். அப்ப டோட்டல் 12 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு கம்பெனி டர்ன் ஓவர்ல இருந்து. அதே மாதிரிதான் டைமண்டுக்கும் நீங்க வந்து 2 மாசம் மெயின்டைன் 2வது மாசத்துல இருந்தா உங்களுக்கு அந்த 2 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங் கொடுப்பாங்க. ஆனா அந்த 42 விழுக்காடு ஃபர்ஸ்ட் மணி உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த ஒரே. தென் உங்களுக்கு லீடர்ஷிப் போனஸ் 5 ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்ணுவாங்க. டைமண்ட் ஸ்டார் லீடர்ஷிப் போனஸ் வந்து பாத்தீங்கன்னா 5வது ஜெனரேஷன்ல இருந்து உங்களுக்கு 1 விழுக்காடு கிடைக்கும். அதே மாதிரி டைமண்ட் ஸ்டாருக்கு வந்து சீனியர் லீடர்ஷிப் போனஸும் உங்களுக்கு 4 ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்ணுவாங்க. 4வது ஜெனரேஷன்ல இருந்து உங்களுக்கு 1 விழுக்காடு பே பண்ணுவாங்க. தென் ஹையஸ்ட் ரேங்க் பாத்தீங்கன்னா சேர்மன் ஸ்டார். சேர்மன் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 விழுக்காடு ஓவர் ரைடிங் இருக்கு. அப்ப உங்க குரூப் உங்க ப்ரிஃபர் கஸ்டமர் உங்களோட பர்சனல் சேல்ஸ் கீன் பண்ணாங்கன்னா உங்க ஐடியில உங்க ப்ரிஃபர் கஸ்டமர் பொருள் வாங்கும் போது அதெல்லாம் உங்க பர்சனல் பிவிக்கு வரும்போது இந்த டோட்டல் பிவில இருந்து உங்களுக்கு 45 விழுக்காடு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு பேசில் வாங்கினாங்க அப்படின்னா 11 பிவில இருந்து உங்களுக்கு 45 விழுக்காடு ஏறக்குறைய 5 ரிங்கெட் இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்டும் ஒவ்வொரு பேசிலும்
நீங்க பர்சனலும் சரி உங்க ப்ரீஃபர் கஸ்டமர் வாங்கினாங்க அப்படின்னா ஒவ்வொரு பேசிலையும் உங்களுக்கு 5 ரிங்கெட் இருக்கு. அதே மாதிரி அந்த மாசம் ஒரு 1000 பேசில் ஓடுச்சுன்னா உங்க நெட்ஒர்க்ல பர்சனலும் ப்ரீஃபர்ட் கஸ்டமர்ல உங்களுக்கு வந்து 5000 ரிங்கெட் இருக்கு. as a chairman star 45 விழுக்காடு. then chairman star ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து 5 குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டாரை உருவாக்க வேண்டும். இதுதான் இதோட பிளான். ஜஸ்ட் 5 குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டார் இன் சிங்கிள் பிசினஸ். அப்ப அந்த மாசம் 5 குவாலிஃபை 5 குரூப்பும் 5000 பிவி அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து சேர்மன் தான் 45 விழுக்காடு. தென் உங்களுக்கு சேர்மன் ஃபண்ட் சொல்லி இன்னொரு 2 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர், கண்ட்ரி டர்ன் ஓவர்ல இருந்து இன் டோட்டல் உங்களுக்கு வந்து 14 விழுக்காடு கம்பெனி டர்ன் ஓவர்ல இருந்து. ஸோ இந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் சொல்றேன், இந்த ஃபண்ட் சொல்றேன்ல, அதாவது இன்னைக்கு எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி சரித்திலையுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு டர்ன் ஓவர், கம்பெனி டர்ன் ஓவர். அது வந்து பெரும்பாலும் எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியும் பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் ரேங்க்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் மேக்சிமாவே பார்த்தீங்கன்னா 2% தான் கொடுப்பாங்க. ஆனா ஐஎம்சியில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேர்மன் லெவலுக்கே வந்து 14 விழுக்காடு இருக்கு. சேர்மனுக்கு அடுத்தது அம்பாசிடர், கிரவுன் அம்பாசிடர் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம பேசலாம். பட் இன்னைக்கு நம்மளோட போக்கஸ் வந்து சேர்மன். ஒரு சேர்மன் அடைஞ்சிட்ட கையோட உங்களுக்கு 14 விழுக்காடு கம்பெனி டர்ன் ஓவர்ல இருந்து இருக்கு. ஸோ அப்ப எத்தனை பேர் சேர்மன் இருக்காங்க? இப்போ உதாரணத்துக்கு இந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் வந்து 1 லட்சம் பிபின்னு வச்சிங்களேன். அப்ப 14 விழுக்காடு சொல்லும் போது 1400 ரிங்கெட் உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங். அதே கம்பெனியோட டர்ன் ஓவர் 1 மில்லியன் பிவி வந்துச்சு அப்படின்னா 14 விழுக்காடு. ஓகே, ஸோ அப்ப இது 2 விழுக்காடு என்னாச்சு சேர்மன். ஏன்னா யாருமே சேர்மன் நான் ஒண்டிது அப்படின்னாக்கா எனக்கு 2 விழுக்காடு. அப்ப 1 மில்லியன் பிவி வந்துச்சு அப்படின்னா 20,000 வெள்ளி இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இதோட பொட்டென்ஷியல். இந்த இன்னைக்கு இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் 3 லட்சம் சொல்லி 4 லட்சம் சொல்லி எடுக்கிறாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த கம்பெனி டர்ன் ஓவர் தான், கண்ட்ரி டர்ன் ஓவர்ல இருந்து. சரிங்களா? ஸோ அதே தான் சேர்மன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு லீடர்ஷிப் போனஸ் வந்து சேர்மனுக்கு வந்து லீடர்ஷிப் போனஸ் 5 லெவல் பே பண்றாங்க. அதே மாதிரி சீனியர் லீடர்ஷிப் போனஸ் வந்து 5 ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்றாங்க. ஓகேங்களா? தென் அது தவிர்த்து வந்து ராயல் அனுவல் போனஸ் RIBன்னு இருக்கு, 1 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர்ல இருந்து. அதாவது ஒவ்வொரு லேக்கும் உங்களுக்கு 8,000 குவாலிஃபைட் 8,000 பிவி செஞ்சாங்க அப்படின்னா 5 லேக்கும் உங்களை வந்து உங்களுக்கு ராயல் அனுவல் போனஸ் 1 விழுக்காடு கம்பெனி டர்ன் ஓவர்ல இருந்து கொடுப்பாங்க. அப்ப இது வந்து இந்த 8,000 ஈச் லேக் நீங்க அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அம்பாசிடர் ஸ்டார் ஆயிருவீங்க. ஓகே, ஸோ சேர்மன் வரைக்கும் தான் ஈச் லேக் 5000 செய்யணும். அடுத்த ரேங்க் போகணும் அப்படின்னா அடுத்த ரேங்க் அம்பாசிடர்னாக்கா 5 லேக்லயும் 8,000 குரூப் பிவி வந்துச்சு அப்படின்னாக்கா தேட் நீங்க உங்களுக்கு வந்து ராயல் அனுவல் போனஸ் வர பே பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரைட்? நீங்க இந்த லீடர்ஷிப் போனஸ், சீனியர் லீடர்ஷிப் போனஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே சிஸ்டம் டேக் கேர் பண்ணிக்கும். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம வந்து அந்த சூப்பர் ஸ்டார் அடையணும், அதுதான் முதல் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ அப்ப சூப்பர் ஸ்டார் அடையறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஓகே, இப்ப இந்த கல்குலேஷன்லாம் இது பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சிஸ்டம் 18 வருஷமா இருக்கு. மலேசியாவுக்கு வந்து இப்போ 2.5 வருஷமா இருக்கு. ஸோ எல்லாமே சிஸ்டம் பார்த்துக்கோ, எந்த ஒரு ராங் கல்குலேஷன் எதுவுமே கிடையாது. நானும் சேர்மன் ஆகி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறு கிடையாது அவங்களோட கல்குலேஷன்ல. ஸோ பட் நம்மளோட ஃபோக்கஸ் என்னன்னா இந்த கல்குலேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் நான் ஷேர் பண்றேன். பட் முக்கியமா எப்படி நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் அடையணும், அடுத்த ரேங்க் எப்படி அடையணும் அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதாவது strategy to become a superstar. நீங்க 5 சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும் to become a chairman. அப்போ ஒவ்வொரு ஆளும் நீங்க கொண்டாடுற ஒவ்வொரு ஆளும் 55 பிவி செஞ்சாலே ஓகேங்களா, சோ நீங்க chairman அடைய முடியும். 5 சூப்பர் ஸ்டார் உங்களால உருவாக்க முடியும். ஓகே, சோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பெரும்பாலும் நம்மளோட சிஸ்டம்ல வந்து மிரக்கல் செட். ஓகே, நீங்க ஒரு ஆள் சைன் அப் பண்ணும் போது ரொம்ப முக்கியம், நீங்க வந்து போயிட்டு ஒரு ஃபார்மை மட்டும் போயிட்டு சைன் பண்ணிட்டு வந்துடாதீங்க 50 ரிங்கெட். இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆளை போயிட்டு உட்காந்து சைன் பண்ணி ஸ்டார்டர் கிட்ட வித்துட்டு வராங்க. ஓகே, 50 வெள்ளிக்கு சைன் அப் பண்ணிட்டு வராங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆளை வந்துட்டு டிராவல் பண்ணி உங்க பெட்ரோல் டோலு எல்லாம் காசு கட்டி ஒரு மாமா கடையில உட்காந்து தேத்தாரி வாங்கி கொடுத்து ஒரு ஸ்டார்டர் கிட்ட சைன் அப் பண்ணிட்டு வித்துட்டு வருவாங்க. ஆனா ஸ்டார்ட் டிக்கெட் விற்கிற நிலை உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இமீடியட்லி கிடையாது.
சோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரெண்டாவது வந்து அவங்க பிசினஸ் அவங்க வந்து ஒரு சைன் பண்றாங்க அப்படின்னா ஒரு அங்கத்தினரா அவங்க கண்டிப்பா பிசினஸ் செய்ய போறாங்க. அப்ப கையில அட்லீஸ்ட் இந்த மிரக்கல் செட் கையில அவங்க கையில இருக்கணும். இதுதான் சீரியஸ் பிசினஸ் பில்டர். ஓகே, தயவு செஞ்சு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் கிட்ட மட்டும் இன்னுமே இந்த ஜூமுக்கு பிற்பாடு ஒரு ஆளை போய் பாத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஜஸ்ட் ஸ்டார்ட் கிட்ட மட்டும் வித்துட்டு வராதீங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மிரக்கல் செட் நீங்க ஷேர் பண்ணணும். அதாவது மிரக்கல் செட் சொல்லும் போது நம்மளோட எலோவேரா அப்கோர்ஸ் அது வந்து ஃப்ரீயா வந்துடும். ஸ்டார்ட் கிட்டோட 50 ரிங்கேட், அதுக்கு பிவி கிடையாது. அப்ப அடுத்தது வந்து சி பக்தோன் 76 ரிங்கேட், அதுல எத்தனை பிவி? 33 பிவி இருக்கு. தென் பேசில், பேசில் 26 வெள்ளி, எத்தனை பிவி? 11 பிவி. தென் டர்மரிக் மஞ்சள் 26 பிவி, 26 ரிங்கெட், 11 பிவி. அப்ப டோட்டல் நீங்க ஒரு ஆளை சைன் அப் பண்ணும் போது அவங்களோட ஹெல்த் அண்ட் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 178 ரிங்கெட் தான். அப்போ இது வந்து நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் உட்கார்ந்து பிசினஸ் பேசும்போது 178 வெள்ளி தான். ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 10ல 9 பேர் ஸ்டார்ட் டிக்கெட்ல வந்தவங்க இன்னைக்கு பிசினஸ்ல இல்ல. இது என்னோட அனுபவத்துல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 10ல 9 பேரு ஸ்டார்ட் டிக்கெட் வந்து வாங்கி உள்ளுக்கு வந்தவங்க அவங்க யாருமே இன்னைக்கு பிசினஸ்ல இல்ல. சோ அப்ப யாரெல்லாம் பிசினஸ்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் இன்னைக்கு அந்த மிரக்கல் செட் வாங்கி சாப்பிட்டவங்க தான் இன்னைக்கு பிசினஸ்ல இருக்காங்க. ஓகே, சோ அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட நீங்க போய் உட்காந்து பேசும்போது டோட்டல் ஹெல்த் அண்ட் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 178 வெள்ளி தான். சோ அதோட பிவி பாத்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு 55 பிவி கிடைக்கும். அப்ப இந்த 55 பிவின்னு சொல்லும் போது இதுதான் அதோட ஃபார்முலா. நம்மளுக்கு தேவை 5 குரூப் தானே, 5/5/5 ஃபார்முலா, 5/5/5 ஃபார்முலா. சோ அப்ப நீங்க வந்து 5 ஏபி நீங்க சைன் பண்ணீங்கன்னா வித் மிரக்கல் செட், தென் இந்த 5 பேரு டூப்ளிகேட். ஓகே, முதல்ல உங்ககிட்ட சொன்னல இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் அபவுட் காப்பிகேட் மார்க்கெட்டிங். ஓகே, இட்ஸ் டூப்ளிகேஷன். சோ அப்ப நீங்க 5 பேரு கூட நீங்க 5 பேர் பிரிங் 5 25 பேர் இருப்பாங்க உங்க செகண்ட் லெவல்ல. தென் இந்த 25 பேர் அகெயின் டூப்ளிகேஷன் காப்பிகேட் மார்க்கெட்டிங், ஆளுக்கு 5 ஏபிஎஸ் கொண்டாந்தாங்க அப்படின்னா 125 அசோசியேட் பார்ட்னர். அப்ப 3 லெவல் தான். அப்ப இந்த 3 லெவல்ல பிவியை கால்குலேட் பண்ணீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் மந்த் லெட்ஸ் சே நீங்க மாசம் நீங்க எடுக்கிறீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் மந்த்ல நீங்க 5 ஏபி மிரக்கல் செட்ல சைன் பண்றீங்க, 55 பிவி, 275 பிவி ஃபர்ஸ்ட் மந்த். தென் செகண்ட் மந்த் இந்த 5 பத்தி கூட தான் நீங்க இறங்கி வேலை செய்ய போறீங்க. அப்ப இவங்க கூட போயிட்டு நீங்க இறங்கி வேலை செய்யும் போது இவங்க எல்லாம் ஆளுக்கு 5 ஏபி கொண்டாந்தாங்க அப்படின்னா 25 அசோசியேட் பார்ட்னர் எல்லாரும் ஒரு மிரக்கல் செட் வாங்கினாங்கன்னாக்கா 55 பிவி, 1375 பிவி. ஓகே, தென் மூணாவது மாசம் பாத்தீங்கன்னாக்கா மூணாவது மாதம் இந்த 25 அசோசியேட் பார்ட்னரும் ஆளுக்கு 5 ஏபி கொண்டாந்தாங்க அப்படின்னா சைன் பண்ணாங்கன்னாக்கா வித் மிரக்கல் செட். ஓகே, நாட் ஸ்டார்ட் கிட், வித் மிரக்கல் செட், தென் 125 ஏபி அசோசியேட் பார்ட்னர் 55 பிவி, அப்ப 6875 பிவி. சோ இந்த மாசம் மூணாவது மாசம் யூ ஆல்ரெடி பிகம் a சூப்பர் ஸ்டார். புரியுதுங்களா? மூணாவது மாசம் நீங்க சூப்பர் ஸ்டார் அடைஞ்சிருவீங்க. தென் நாலாவது மாசம் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணும் போது 4ஆம் மாசம் யூ பிகம் a qualified சூப்பர் ஸ்டார். ஓகே, சோ அப்ப 3ஆம் மாசம் நீங்க குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டார் ஆயிருவீங்க. தென் அப்ப 4ஆம் மாசம் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணும் போது 4ஆம் மாசம் உங்களுக்கு அந்த சிடி இருக்கும். அதே டைம்ல 4ஆம் மாசம் நீங்க கண்டிப்பாக ஒரு சில்வர் ஸ்டாரோ, கோல்ட் ஸ்டாரோ, ரூபி ஸ்டாரோ, இல்ல டைமண்ட் தான், இல்லைன்னா சேர்மனா வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது பெர்ஃபெக்ட் டூப்ளிகேஷன் நடந்துச்சுன்னா. அப்கோர்ஸ் வெரி ரேர், ரைட்? பட் எல்லாம் உங்களோட கமிட்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கு. நவ் இப்ப இது எப்படி அடையிறது? இந்த இது பெர்ஃபெக்டா வேலை செஞ்சா தானே, கரெக்டா 5 3 மாசத்துல வேலை செஞ்சாதானே பரவாயில்ல. இது நான் கொடுக்குறது ஒரு ஃபார்முலா. இது 3 மாசம், இது எல்லாம் 3 மாசத்துக்கு நீங்க 5 பேர் கொண்டாந்து வச்சுங்க. அப்போ 9 மாசம் பிடிச்சாலும் ஸ்டில் worth it தான். இல்ல 12 மாசம், ஒரு வருஷம் பிடிச்சா எடுத்தாலும் ஸ்டில் worth it தான். பிகாஸ் யூ ஆர் பில்டிங் a network, you are building a business of network. அப்ப இது நான் உங்ககிட்ட கொடுக்குறது ஒரு எக்ஸாம்பிள், ரைட்? சோ ஒரு எக்ஸாம்பிள், நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணி நான் செஞ்சனோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், ரைட்? சோ அப்ப இது பெர்ஃபெக்டா வேலை செஞ்சா இந்த ஆப்ஷன் இருக்கு. பட் இதே லெட்ஸ் சே பெர்ஃபெக்டா வேலை செய்யல, இன்னொரு ஆப்ஷன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் செஞ்ச ஆப்ஷன், அதாவது நீங்க உள்ளுக்கு வரீங்க, நீங்க 1 2 3 4 5 5 பேரை டைரக்டா சைன் அப் பண்ணிட்டீங்க.
ஒரு மாசத்துல சைன் அப் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம நிறைய யூடியூப் போட்டிருக்கோம், நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. இப்போல இருந்து பினாங்ல இருந்து ஜோபார்ல இருந்து சிரம்பான்ல இருந்து கேரள கிளாங்ல எல்லாம் ப்ரிவியூ நடக்கிறாங்க. நீங்க எந்த ஏரியால இருந்தாலும் இந்த ப்ரிவியூ லெவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரே மாசத்துல நீங்க 5 பேரை நீங்க கமிட் பண்ண நீங்க 5 ஏபிஎஸ் சைன் அப் பண்ண முடியும் வித் மிரக்கிள் செட். பட் அவங்க இறங்கி வேலை செய்வாங்களா, அவங்க அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணுவாங்கன்னு தான் கொஸ்டின் மார்க் இருக்கும் எல்லாத்துக்கும். எனக்கும் அந்த கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. அவங்க இறங்கி அந்த 5 பேரை கொண்டாடுவாங்க, அவங்க நம்ம மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்படின்னு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த பிசினஸ் எனக்கு இந்த வாய்ப்பு மிஸ்டர் பாபி கொடுத்தா நான் முடிவு பண்ண இஸ் மை பிசினஸ். அப்ப நான் என்ன செய்யணும்? ஐ எம் நாட் டிபெண்டிங் டு இந்த பீப்புள் தட் ஐ ஸ்பான்சர். அவங்க 5 பேர் கொண்டாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே மாட்டேன் எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும். என் கடமையை நான் செஞ்சு போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி உங்க கடமையை நீங்க செஞ்சு போய்கிட்டே இருக்கணும். உங்களோட கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 பேரு டூப்ளிகேட் பண்ணலையா, ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல உள்ளுக்கு சைன் அப் பண்ணி வந்துட்டாங்களா, நீங்க உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும், உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். நீங்க என்ன செய்யணும்? 6வது ஆளை பார்ப்பீங்க, சைன் அப் பண்ணுவீங்க. ரைட்? 7வது ஆளை பார்த்து 2வது ஆளு ஸ்பான்சர் 7, 3வது ஆளு ஸ்பான்சர் 8. நீங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணும்போது ஸ்பான்சர் அந்த 3வது ஆளோட ஐடியா அவங்க ஸ்பான்சரா போடுங்க. தென் 4வது ஆளோட ஐடியா வந்து 9வது ஆளை ஸ்பான்சர் பண்ணும்போது போடுங்க. தென் 5வது ஆள ஐடியா வந்து 10வது ஆளு ஸ்பான்சர். எனக்கு தேவை ஒரு லேக், எனக்கு தேவை ஒரு குரூப். அந்த குரூப் 5000 விவி செய்யணும். அதுதான் எனக்கு தேவை, அதுதான் உங்களுக்கு தேவை. யாரு பிசினஸ் பில்ட் பண்றாங்க? ஏன்னா நீங்க யாரும் நம்பி வரல. உங்களோட சொந்த உழைப்பு, உங்களோட சொந்த சாமர்த்தியம், உங்களோட ஓன் கமிட்மெண்ட். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நீங்க இறங்கி கீப் ஆன் ஷேரிங், ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ரைட்? சோ அப்ப இது உங்க பிசினஸ் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ப இந்த 6, 7, 8, 9 நவர்ல அப்படின்னாக்கா நான் என்ன செய்வேன்? 11வது ஆளை ஸ்பான்சர் பண்ணி, நான் ஸ்பான்சர் பண்ண மாட்டேன், 6வது ஆளோட ஐடியா எடுத்து 11 ஆளை ஸ்பான்சர்னு போட்டு அவர் கீழே நான் பிளேஸ் பண்ணுவேன். அதே மாதிரி 7வது ஆளோட ஐடியா எடுத்து 12வது ஆளை ஸ்பான்சர் பண்ணும்போது அவரோட ஐடியா ஸ்பான்சர் ஐடியா பைப்பேன். அதே மாதிரி 8வது ஆளோட ஐடியா எடுத்து 13வது ஆளது நான் ஸ்பான்சரை வந்து போடுவேன். அதே மாதிரி 9வது ஆளோட ஐடியா எடுத்து 14வது ஐடியா ஒரு ஆளை ஸ்பான்சர் பண்ணும்போது அவரோட ஸ்பான்சர் ஐடியா போடுவேன். அதே மாதிரி 10வது ஆளோட ஐடியா எடுத்து 15வது ஆளை ஸ்பான்சர் பண்ணும்போது நான் ஒரு ஸ்பான்சர் ஐடியா போடுவேன். நிறைய பேர் என்ன தெரியுங்களா கேட்பாங்க, நான் ஏன் ஆளை சார் ஏன் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த பிசினஸ் பிளான் நீங்க புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நிறைய பேர் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் எடுத்து சொந்தமா போட்டு உங்களுக்கு குரூப் வேணும். ஓகே, அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா 13 பேர் 14 பேர் 20 பேர்ல ஸ்பான்சர் பண்ணிட்டு இன்னும் வந்து குவாலிஃபை சூப்பர்ஸ்ல தான் இருக்காங்க, இன்னும் ரேங்க் அடியில. ஏன்னா ஒவ்வொரு குரூப்பும் 1000 பிவி 2000 பிவி 3000 பிவி தான் செஞ்சிருக்கு. எந்த ஒரு குரூப்பும் 5000 பிவி செய்ய கிடையாது. அப்ப நம்மளுக்கு தேவை 5 குரூப் தானே. அப்ப நம்ம இறங்கி கீழே நம்ம பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கடமை நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போகும்போது, ஓகேங்களா, சோ கீழே அவங்களுக்கு கீழே இதுக்குதான் வந்து பிக் ஹார்ட்னுவாங்க, பெரிய மனசு இருக்கணும். ஓகே, ஒரு லேக் அவங்களுக்கு பில்ட் பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு வேணும் அப்படின்னு we want to build their lake. அப்ப நம்ம பில்ட் பண்ணி போயிட்டு இருக்கும் போது, ஓகேங்களா, சோ அப்ப நம்மளுக்கு டோட்டலா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லேக்ல வந்து 5000 பிவி வேணும், செகண்ட் லேக்ல ஒரு 5000, தேர்ட் லேக்ல ஒரு 5000, 4வது லேக்ல ஒரு 5000, 5வது லேக்ல ஒரு 5000. குரூப் பி வந்தா நீங்க சேர்மன். அப்ப நீங்க வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணீங்களா? இல்ல. அதே மாதிரி அவங்க இறங்கி செய்யும் போது 5 லேக் இறங்கி ஓடிடுச்சா, அதுக்கு அங்கிட்டு நீங்க அவங்க அந்த டீம் மேனேஜ் பண்ண வேண்டியதான். 5 லேக் இறங்கி ஓடாத வரைக்கும் நீங்க இறங்கி பர்சனல் ஸ்பான்சர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ரைட்? அது எல்லாமே பேஸ்ட் உங்களோட கமிட்மெண்ட். இன்னைக்கு நான் நேஷன் வைட் ஃப்ரம் த டே 1 நேஷன் வைட் என்னோட ஸ்கெடியூல் பாத்தீங்க அப்படின்னா, நேஷன் வைட் ஃபுல் ஸ்கெடியூல் இருக்கு. அப்படின்னா பிகாஸ் என்னோட டீம்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கமிட் பண்ண வசி என்னோட கமிட்மெண்ட் நாங்க காமிச்சேன். சோ அதனாலதான் 5 மாசத்துல சாம்பியன் முடிக்க முடிஞ்சு. சோ அதேதான், அதாவது அவங்க நம்மளோட கமிட்மெண்ட் காமிச்சாதான் உங்களோட நெட்வொர்க் வளரும். உங்களோட கமிட்மெண்ட் நீங்க காமிக்கல அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் சோ தான். சரிங்களா? ரைட். நவ் அப்ப the secret to achieve and maintain your chairman rank, இதுக்கு என்ன சீக்ரெட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி நீங்க டூப்ளிகேட் பண்ணிட்டு போகும்போது ensure உங்க நெட்வொர்க்ல continue use the miracle set and actively promote. ஆக்டிவா நீங்க இந்த miracle set ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சோ அப்ப அவங்க மறு மாசம் முடிஞ்சோட வாங்கும் போது எலவேரா 49 ரிங்கேட் 21 பிவி, ஸ்ரீபக்தன் 76 ரிங்கேட் 33 பிவி, பேசில் 26 ரிங்கேட் 11 பிவி, டர்மரிக் 26 வெள்ளி 11 பிவி. அப்ப இன் டோட்டல் பாத்தீங்கன்னா 177 வெள்ளி 76 பிவி. நான் எப்பவே என்னோட மீட்டிங்ல நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, எல்லாருக்கிட்டையும் வர்றவங்ககிட்டயே சரி, என்னோட ப்ரிஃபர் கஸ்டமர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகே, இந்த 4 ப்ராடக்ட உங்களோட க்ரோசரி லிஸ்ட்ல ஆட் பண்ணிருங்க அப்படின்னு. ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா,
அப்ப அவங்க வந்து 76 பிவி ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட லெவலையும் மெயின்டைன், போனஸும் அவங்களுக்கு கிடைக்கும், இன்சென்டிவ் அவங்க மெயின்டைன் பண்ண சேம் டைம் அவங்களுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த 4 ப்ராடக்ட் எடுக்கிற வசி நீங்க ஹாஸ்பிட்டல் சைட்டே நீங்க போக மாட்டீங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். யூ வில் பி ஹேவ் த ஹெல்த், ரைட்? அப்ப இந்த 76 பிவி இந்த மிரிக்கல் செட் எவ்ரி மந்த் அவங்க கன்சியூம் பண்ண வைக்கணும். அப்ப அவங்க ஆக்டிவ்லி அவங்க கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆளுகிட்ட இருந்து, ஒரு ஃபேமிலி கிட்ட இருந்து உங்களுக்கு 76 பிவி இருக்கு. அப்போ ஒரு ஃபேமிலி கிட்ட உங்களுக்கு 76 பிவி வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா எவ்வளவு செலவு பண்றாங்க, நம்ம மீட்டிங்ல எப்போதும் சொல்றது தான். ஓகே, சனிக்கிழமை ஆச்சுன்னா சீன கடையில போயிட்டு குடும்பமா உட்காந்து சாப்பிடுறாங்க, 300-400 வெள்ளி செலவு பண்றாங்க. பட் 177 வெள்ளி தானே ஜஸ்ட் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, ஃபேமிலியா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு. ஏன்னா ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் டூ ஹை. அப்ப இந்த ப்ராடக்ட் வாங்குற வசி நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க. அப்ப இந்த 76 பிவி இஸ் கான்ட்ரிபியூஷன். அப்போ ஒரு ஃபேமிலி 76 பிவி செய்யும் போது நீங்க ஓகே அப்போ உங்க கீழே வந்து 66 ப்ரிஃபர் கஸ்டமர் ஏபி இருந்தா போதும். 66 ஃபேமிலி ப்ரிஃபர் கஸ்டமர் அசோசியேட் பார்ட்னர் ஒரு குரூப்ல, ஒரு ஏ குரூப்ல 66 ப்ரிஃபர் கஸ்டமர் அசோசியேட் பார்ட்னர் இருந்தா போதும். எல்லாரும் மாதம் ஒரு மெடிக்கல் செட் வாங்கினாங்க அப்படின்னா 76 பிவி. அப்ப 66 டைம்ஸ் 76 பிவி 5016 பிவி. அப்போ உங்களுக்கு ஒரு குவாலிஃபை லேக் வந்துருச்சு. அதே மாதிரி பி ரெண்டாவது லேக்ல 66 ஃபேமிலி ப்ரிஃபர் கஸ்டமர் அசோசியேட் பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னா எல்லாரும் மாசம் மெடிக்கல் செட் வாங்கினாங்கன்னா அங்க ஒரு 5000 பிவி, சி குரூப்ல ஒரு 5000 பிவி, டி குரூப்ல ஒரு 5000 பிவி அண்ட் இ குரூப்ல ஒரு 5000 பிவி. ஸோ அப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 குரூப், அப்போ ஒவ்வொரு குரூப்லயும் உங்களுக்கு 66 ப்ரிஃபர் கஸ்டமர் அசோசியேட் பார்ட்னர் ஃபேமிலி இருந்து அவங்க மாதம் ஒரு மெடிக்கல் செட் வாங்கினாங்கன்னா 5 குரூப் இருந்துச்சுன்னா 5 லேக்கும் குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் உங்களோட சேர்மன் ரேங்க் நீங்க மெயின்டைன். இதுதான் எனக்கு நடந்துகிடுச்சு, இதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதுதான் சீக்ரெட், ரைட்? ஸோ அப்ப இதை தான் நம்ம எம்பசைஸ் பண்றோம். ஆனா நிறைய பேர் என்ன செய்யற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆளை சைன் அப் பண்ற வரைக்கும் நான் சமையல் பண்ணிட்டோன்னே அப்படியே விட்டுட்டு போறது. அதாவது கதை எப்படின்னா, ஒரு பிள்ளையை பத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க. அதை எப்படி வளர்க்கணும், என்ன ஊட்டி வளர்க்கணும், என்ன வைட்டமின் கொடுக்கணும், என்ன இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணணும், அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது தானா வளரும் அப்படின்னு மூர்த்தி பாபி இருக்காரு, மீட்டிங்ல போய் அவங்க உட்காந்துக்குவாங்க. அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரேங்கை அச்சீவ் பண்ண முடியல. அதுதான் ஒரு காரணம். இன்னைக்கு ஒரு ஆளை நீங்க சைன் அப் பண்ணி உள்ளுக்கு கொண்டாண்டிங்கன்னா அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கள புரிய வச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு, எவ்ரி மந்த் அவங்க இந்த மெடிக்கல் செட் கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு புரிய வச்சாதான் நீங்க உங்களோட சேர்மன் லெவல்ல நீங்க வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். சரிங்களா? ஆல்ரைட். சோ அப்ப இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி நான் ஃபைனலா செகண்ட் சாப்டர் போற முன்னுக்கு இதை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணோம். ஏன்னா நான் என்னோட இதெல்லாம் பெரும்பாலும் என்னோட ப்ரீவியெல்லாம் ஷேர் பண்ணும்போது சில பேருக்கு இதை கேட்டிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஜூம்ல 42 பேர் வந்திருக்கீங்க நேஷன் வைட்டா. ஸோ இதை நான் கண்டிப்பா எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே வெளியில வந்து நிறைய பேர் வந்துட்டு அதை வந்து அதாவது என்னன்னா செகண்ட் கிளாஸா பாக்குறாங்க. ஓகே, பட் ஒன்னு சொல்றீங்களா, இந்த இண்டஸ்ட்ரி இஸ் $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. ஏன் அப்படின்னா இது நான் வெளியாக்கின அறிக்கை கிடையாது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டொமஸ்டிக் ட்ரேட் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங், MDTC, ரைட்? அவங்க வெளியாக்கின ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் கடந்த 2001ல இருந்து 2022 வரைக்கும். அப்ப 2001ல பாத்தீங்கன்னா 3 பில்லியன் ரிங்கெட் டர்ன் ஓவர், 2022ல 28.8 பில்லியன் ரிங்கெட் டர்ன் ஓவர். அப்ப இது வந்து ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. அப்ப 28 பில்லியன் டர்ன் ஓவர் செஞ்சிருக்கு அப்படின்னா இந்த நெட்வொர்க் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்ப எத்தனை கோடீஸ்வரன் இன்னைக்கு இந்த நாட்டுல வளர்ந்துகிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில். அப்ப இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏன் வந்து டவுனா பாக்குறாங்க, அவங்களோட சிக்கல்ல யாரும் வச்சு பார்க்க மாட்டாங்க. பட் நான் இன்னைக்கு விடாமீச்சியா இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி தொடர்ந்து இருக்கேன் அப்படின்னா பிகாஸ் மில்லியன்ஸ் பார்த்திருக்கேன், நிறைய மில்லியனர்ஸை பார்த்திருக்கேன், இன்னைக்கு எப்படி அவங்க வாழ்றாங்கன்னு பார்த்திருக்கேன். ஸோ அப்ப பெரிய முதலீடு இல்லாம சின்ன முதலீடு போட்டு மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரே இண்டஸ்ட்ரி இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான். அதை கரெக்டான பாதையில நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னாக்கா நீங்களும் ஒரு கொடிசன் ஆக முடியும். சோ அப்ப இன்னைக்கு நம்ம வாய்ப்பு எங்க இருக்கு, ஐஎம்சியோட வாய்ப்பு எங்க இருக்கு, இந்த 28 பில்லியன் டர்ன் ஓவர், ரைட்? அப்ப இந்த DSM டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனி ஸ்டாட்டிஸ்டிக் இந்த 28 பில்லியன்ல 47 விழுக்காடு வெல்னஸ்,
அது ஆரோக்கியம் பொருள். அப்ப ஐஎம்சி வந்து இஸ் அ வெல்னஸ் ப்ராடக்ட், ஆரோக்கியம் ப்ராடக்ட். ஓகே, வெல்னஸ். அண்ட் நம்மளுக்கு எந்த ஒரு காம்படிட்டரும் கிடையாது. காம்படிட்டர் யாருக்கிட்டையும் பேசில் இல்ல, யாருக்கிட்டையும் தமரிக் ட்ராப் கிடையாது, யாருக்கிட்டையும் விஜய் சார் இல்ல, யாருக்கிட்டையும் அர்ஜுனா கிடையாது. நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப we can have a big opportunity, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டு யாருக்கிட்ட. ஏன்னா பெரும்பாலும் இருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாத்துக்கிட்டையும் சிமிலர் ப்ராடக்ட். அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அதே வைட்டமின்ஸ், அதே ஹெல்த் மேனேஜ்மெண்ட், அதே புரோட்டீன், அதே ப்ராடக்ட் தான். பட் யாருக்கிட்டையுமே அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே கேப்சூல் தான் இருக்கு, அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பவுடர் தான் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட மட்டும்தான் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. இன்னைக்கு நான் வெளியில போயிட்டு யாருக்கிட்ட நான் பேசினாலும் அதுதான் நம்மளோட அட்வான்டேஜ். பிகாஸ் ஐஎம்சி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன் பெவரேஜ் ஃபார்ம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் 21 விழுக்காடு பர்சனல் கேர். அப்ப நம்ம கிட்டயும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா யாருமே நம்மள அடிச்சுக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இன் த டர்ம் ஆஃப் த பிரைஸ். காஸ்மெட்டிக் ஆர்கானிக் பிரைஸ் மார்க்கெட்ல எங்கேயுமே கிடையாது. ஸோ அப்ப இவ்வளவு இண்டஸ்ட்ரியில இருக்கும் போதே நம்மளுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த நாட்டுல எத்தனை கம்பெனி இருக்கு அப்படின்னு மலேசியா கம்பெனி 64 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கு, யூஎஸ் கம்பெனி 32 இருக்கு, தைவான் 8 இருக்கு, சவுத் கொரியா 7 இருக்கு, சிங்கப்பூர் 3 இருக்கு, சைனா 3 இருக்கு, ஜப்பான் 3, ஜெர்மனி 2 இருக்கு, தென் ஹாங்காங் 2 இருக்கு, இந்தியா 1 தான் இருக்கு. யாரு? ஐஎம்சி. அப்ப பாத்தீங்கன்னா ஐஎம்சி எப்போ வந்துச்சு? ஆகஸ்ட் 2022 ஐஎம்சி மலேசியாக்குள்ள வந்துச்சு. அப்ப 2022 டர்ன் ஓவர்ல நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண கிடையாது. அப்ப மத்த கம்பெனி செஞ்சா 28 பில்லியன். அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஎம்சி நம்மளுக்கு எந்த ஒரு காம்படிட்டரும் கிடையாது. அப்ப இந்த 28 பில்லியன்ல ஜஸ்ட் இந்த கம்பெனி வந்து ஒரு விழுக்காடு டர்ன் ஓவர் நம்ம கிராப் பண்ணோம். ப்ரொஃபஷரிங் எடுத்துன்னு வச்சிங்களேன், இன்னும் ஒரு 3 to 5 வருஷத்துக்குள்ள ஒரு விழுக்காடு ஆஃப் த டர்ன், ஒரு விழுக்காடு ஆஃப் 28 பில்லியன் ஏறக்குறைய ஒரு 280 மில்லியன் ரிங்கிட். 1% ஆஃப் 28 பில்லியன், 10% 2.8 பில்லியன், 1% 280 மில்லியன். ஸோ நம்ம ரவுண்ட் ஃபிகரை ஒரு 300 மில்லியன் வச்சுக்கோ. நம்ம 1% ஆஃப் த மார்க்கெட் கேப்சர் பண்ணாலே 300 மில்லியன் வச்சுக்கோ, ரைட்? ஸோ அப்ப இது ஏன் நான் 1% குறைஞ்சபட்சம் கொடுக்குறேன், ஆனா இதுக்கு அதையோட கூட இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா போன ஆகஸ்ட் 22 லாஸ்ட் இயர் நம்மளோட பிஎம்எக்ஸ் பிஎம் மோடியும் ஒரு சைன் பண்ணாங்க. இந்தியா அண்ட் மலேசியா சைன் எம்ஓயு ஆன் ஆயுர்வேதிக் அண்ட் அதர் ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. அப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷத்துல இந்த நாட்டுல நிறைய பேர் ஆயுர்வேதிக்க படிச்சுட்டு வெளியே ஆவாங்க லோக்கல் யூனிவர்சிட்டில இருந்து. ஏன்னா they going to bring in this ayurvedic subject in a local university, alternative medicine. அப்ப ஐஎம்சி இஸ் த பைனியர். நம்ம தான் the first ayurvedic company in Malaysia in network marketing and one of the largest in the world. அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு பாப்பீங்களா? Alright, now let's say direct selling industry turnover 28 billion ringgit and IMC first and only from India, first and only from India. அப்ப நவம்பர் 2024 லாஸ்ட் இயரோட கம்பெனி டர்ன்ஓவர் 3 லட்சம் ரிங்கிட் தான், 300,000 ரிங்கிட், ஏறக்குறைய ஒரு 135 BV, 135,000 BV. ஓகே, சோ as a chairman என்னோட வருமானம் பார்த்தீங்கன்னா 20,000 வெளியே வந்துச்சு. ஏன்னா நான் ஒன்றுதான் சேர்மன். ஏன் இந்த கணக்கை என்னால கொடுக்க முடியாது? பிகாஸ் ஐ அம் தி ஒன்லி சேர்மன். அப்ப அந்த ப்ராஃபிட் ஷேரிங் எல்லாம் சேர்த்து 20,000 வெளியே வந்துச்சு. தென் அதே இந்த கம்பெனி டர்ன் ஓவர் 3 மில்லியன் செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மாசம். பொட்டன்ஷியல் 10 சேர்மன் வரத்துக்கு இருக்கு இந்த நாட்டுல. அதே 30 மில்லியன் செஞ்சாங்க அப்படின்னா ஒரு மாசம் பொட்டன்ஷியல் 100 சேர்மன். இன்னைக்கு இந்த ஜூம்ல 40 பேர் தான் உட்கார்ந்துருக்கும் இப்ப என்னோட சேர்த்து. அப்ப இந்த ஜூம்ல ஒரு 1000 பேர் இருந்தாக்க நீங்க டவுட் பண்ணலாம், ஐயோ நான் என்னால சேர்மன் ஆக முடியுமா அப்படின்னு. இந்த ஜூம்ல இன்னைக்கு 40 பேர் தானே உட்கார்ந்துருக்கோம். அப்ப இந்த 40 பேர்ல எல்லாரும் சேர்மனா கண்டிப்பா ஆக முடியும். நீங்க இந்த நம்ம கூட நீங்க கண்டிப்பா நீங்க டிராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மை ட்ரீம் பீச் இன்டர்நேஷனல் யூ டிராவல் வித் us in next 3 to 5 years you can become a chairman. Then company turnover 30 million வந்துச்சு அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க சேர்மனுக்கு 20,000 வெளியே வரும்னு? குறைஞ்சபட்சம் 50,000 வெளியே இருக்கு as a chairman. ஏன்னா கம்பெனி டர்ன் அதிகம் போது ப்ராஃபிட் ஷேரிங் அதிகமாகும். அப்ப கம்பெனி டர்ன் 300 மில்லியன் வந்துச்சுன்னா there are potential of 1,000 chairman. So இதுதான் இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் ஐஎம்சி. இந்த பிக்சர்ல தான் நீங்க பார்க்கணும். இந்த விஷனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா
யூ நோ இது வந்து சின்ன பிசினஸ் கிடையாது, இட்ஸ் $1 million பிசினஸ். சரிங்களா? ரைட். ஸோ நம்மளோட விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனலோட பார்த்தீங்கன்னா 100 million by 2030. ஓகே, ஸோ தேங்க்யூ. நான் என்ன செய்யறேன், அடுத்த செஷன் போற முன்னுக்கு நான் உங்களை எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதோ கேள்வி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க தாராளமா அன்மியூட் பண்ணி கேட்கலாம், எஸ்பெஷலி அந்த மார்க்கெட்டிங் பிளான். ஓகே, வெயிட், அன்மியூட் பண்ணிடுறேன் எல்லாம். ஓகே, ஸோ நான் எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிட்டேன். ஸோ